சிஎஸ்கே ஒன் அண்ட் ஒன்லி டெத் பவுலரான நேத்தன் எல்லிஸ் இந்த சீசனை விட்டு ரூல்ட் அவுட் ஆக போறாரு. சோ சிஎஸ்கே எல்லிஸுக்கு பதிலா யார ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ண போறாங்க? மார்க்கெட்ல எல்லிஸ் அளவுக்கு டெத் பவுலிங் போடுற பவுலர்ஸ் இருக்கிறாங்களா? அப்படி இல்லனா சிஎஸ்கே டெத் பவுலிங் என்ன ஆக போகுது? முக்கியமா ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் ஓர்ட்னில் பேட்மேனை தான் சிஎஸ்கே கன்ஃபார்மா சைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, என்ன அது உண்மையா? மொத்தத்துல சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா யார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபுல் டீடைல் இந்த வீடியோல நம்ம பாப்போம் கைஸ். அப்போ நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க கைஸ். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா கைஸ் தெரியாதவங்களுக்கு குயிக்கா சொல்லிக்கிறேன். நேத்தன் எல்லிஸுக்கு பாத்தீங்கன்னா நேத்து இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க சிஎஸ்கே சிஇஓ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல. எஸ், சிஎஸ்கே சிஇஓ காசி ப்ரோ அவருடைய வாயிலே அவர் சொன்னாரு, லைக் நாங்க நேத்தன் எல்லிஸுக்கு பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா பார்த்து நிற்கிறோம் அப்படின்னு. ப்ரோ என்ன இன்ஜுரி ஆச்சு, அதுக்கான கன்ஃபார்ம் அப்டேட் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கைஸ் கிடைச்சிருக்கு. நேத்தன் எல்லிஸுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. எஸ், பிபிஎல் நடக்க டைம்ல அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அண்ட் அவர் ஃபைனல்ல விட்டு ரூல்ட் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்துன்னு T20 வேர்ல்ட் கப்ல கம்ப்ளீட் ஃபிட்டா நேத்தன் எல்லிஸ் விளையாடினாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து இருந்தாரு எல்லிஸ். சோ இங்க கொஞ்சம் டைம் இருக்கு ஐபிஎலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. சோ இப்படியே கொஞ்சம் டொமஸ்டிக் டூர்னமெண்ட் பக்கம் தலை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எல்லிஸ் அங்க போய் விளையாடி இருக்காரு. அண்ட் திருப்பியும் இருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அண்ட் இந்த டைம் ரொம்ப சீரியஸா ஆயிருக்கு அந்த இன்ஜுரி. சோ இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தான் கைஸ் மெயின் காரணம் நம்ம நேத்தன் எல்லிஸ் ஐபிஎல் 2026 விட்டு ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு. உண்மையா சொல்லட்டா கைஸ் இந்த சீசனுடைய ஒரு பயங்கரமான மிஸ் நேத்தன் எல்லிஸ் தான். நேத்தன் எல்லிஸை நம்ம பயங்கரமா மிஸ் பண்ண போறோம். we miss you lot and lot நேத்தன் எல்லிஸ். ஓகே, நேத்தன் எல்லிஸை மிஸ் பண்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நேத்தன் எல்லிஸ் தான் போயிருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறோம் அப்படின்னு சிஎஸ்கே சிஓ வாயிலே சொல்லிட்டாரு. சோ சிஎஸ்கே யார ரீப்ளேஸ்மெண்ட் சாய்ஸஸா பார்க்கலாம் அப்படின்னு ஃபாஸ்டா பாப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைட் அவே கைஸ் ஜெரால்ட் கோட்ஸி. எஸ், சிஎஸ்கே தான் உருவாக்குனாங்க கோட்ஸியாவை. ஜேஎஸ்கேல கோட்ஸியா இருந்தாரு. கண்டிப்பா இவர் டிஎஸ்கே சிஎஸ்கே எல்லா பிரான்சைஸ்லயும் விளையாடுவாருப்பா. அந்த லெவலுக்கு ஒரு பவுலர் அப்படின்னு சிஎஸ்கே செமையா குரூம் பண்ணி வச்சாங்க. பட் திடீர்னு என்ன ஆச்சு கோட்ஸியாக்கு அப்படின்னு தெரியல. சரியான டவுன்ஃபால் அண்ட் அங்க இருந்து அவரால் எழுந்துக்கவே முடியல. எஸ், ரீசெண்டாவோ கோட்ஸியா ஃபார்ம்ல இல்ல. இந்த ஐபிஎல் 2026 ஆப்ஷன்ல அன்சால்வ்ட் வேற போயிருக்காரு. சோ சிஎஸ்கே நினைச்சா கோட்ஸியாக்கு ரிடம்ஷன் கொடுக்கலாம். நல்ல யார்க்கர்ஸ் நேல் பண்ணுவாரு கைஸ். பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எல்லா பக்கமே போடுவாரு. பட் இவர்கிட்ட இருக்கிற ஒரே பெரிய பிரச்சனை கைஸ், பயங்கரமா ரன்ஸ் லீக் பண்ணுவாரு. எக்கனாமிக்கலா இருப்பாரு, விக்கெட்ஸ் எடுப்பாரு, பட் ரன்ஸ் பயங்கரமா லீக் பண்ணுவாரு. இதோட இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை கைஸ், ரீசென்ட் ஃபார்ம் சுத்தமா நல்லா இல்ல கோட்ஸியாக்கு. சோ சிஎஸ்கே கோட்ஸியா பக்கம் போகிறது ரொம்ப கஷ்டம் தான். அடுத்ததா கைஸ் இங்கிலாந்துடைய பேசர் அக்கின்சன். எஸ், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஆர்டர் எப்படி கதற விட்டுருப்பாரு அந்த டெஸ்ட் மேட்சஸ்ல இல்ல அப்படின்னு தெரியும். எஸ், இவரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ப்ரூவன் பவுலர். பட் T20 சைட்ல வந்தோம்னா அவ்வளவா எஃபெக்டிவா இல்ல கைஸ் டெஸ்ட் மேட்ச் அளவுக்கு. பட் இவரை விட்டா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இல்ல. சோ சிஎஸ்கே நினைச்சா அக்கின்சன் பக்கம் கூட போலாம். ஒரு டீசென்டான பவுலர் தான். அடுத்த பிளேயர் கேஸ் அல்சாரி ஜோசப். எஸ், ரீசெண்ட் டேஸா அல்சாரி ஜோசப்போட ஃபார்ம் சுத்தமா நல்லாவே இல்லை அண்ட் பயங்கர எக்ஸ்பென்சிவா வேற இருப்பாரு. அண்ட் ஆல்மோஸ்ட் பேட்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அல்சாரி ஜோசப்போட பவுலிங். பட் நம்ம சிஎஸ்கே எதுக்கு கேஸ் பேர் போனது ரிடம்ஷன். ஸோ சிஎஸ்கே நினைச்சா அல்சாரி ஜோசப்புக்கும் ஒரு ரிடம்ஷனை கொடுக்க முடியும். நல்ல யார்க்கர்ஸை போடுவாரு. பட் இவர்கிட்டயும் அதே பிரச்சனை கேஸ், ரன்ஸை பயங்கரமா லீக் பண்ணுவார் அண்ட் கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுக்கவே மாட்டாரு. அப்பப்போ விக்கெட்ஸ் எடுப்பாரு. பட் ஒரு டீசென்டான பவுலர் சிஎஸ்கே நினைச்சா போலாம். அடுத்த பவுலர் கேஸ் ரைல் மெரடித். எஸ், ஸ்டார்டிங்ல வரும்போது கைஸ் செம்ம பவுலர். பேட்டர்ஸ் எல்லாம் ரீடே பண்ண முடியாது அவருடைய பவுலிங்க. அண்ட் பிபிஎல் அப்படின்னு வந்தா போட்டு சாப்பிட்டு போயிடுவாரு கைஸ் ஆப்போனன்ட்ஸ். அந்த லெவலுக்கு ஒரு பவுலர். பட் ரீசெண்ட் டேஸா கைஸ் ஃபார்ம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கு. பட் இன்னும் கூட கைஸ் இவரை சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணிக்க முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸஸ் கைஸ் ரைல் மெரடித் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணாங்கன்னா. எஸ், நம்ம என்னவே சொல்ல லைக் பேட்டர்ஸ் எல்லாம் ரைல் மெரடித் பவுலிங் இப்போ ஈஸியா ரீட் பண்றாங்க, ஈஸியா அடிக்கிறாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் கைஸ் இவரு சேப்பா கண்டிஷன்ஸ் எல்லாம் எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது. பாப்போம் கைஸ், இவர் கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டெண்டர் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் சாய்ஸஸ்ல 100% இல்ல கைஸ் 200% இருப்பாரு. அடுத்த பவுலர் கைஸ் ஃபசல் ஃபரூக்கி. எஸ், ஒரு நல்ல பவுலர் கைஸ். இந்த இன்டர்நேஷனல் சைடுல எல்லாம் ஃபசல் ஃபரூக்கி செம்மையா பவுலிங் போடுவாரு. முக்கியமா பவர் பிளேல பால செம்மையா ஸ்விங் பண்ணுவாரு. பட் நம்மளுக்கு பவர் பிளே பவுலர் தேவை கிடையாது கைஸ், நம்மளுக்கு ஒரு டெத் பவுலர் தான் தேவை. எஸ், ஃபசல் ஃபரூக்கியால டெத் பவுலிங் போட முடியும். பட் சில டைம் அடி வாங்குவாரு கைஸ். ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் நல்லா தான் வச்சுன்னு இருக்காரு. பட் என்ன அப்படின்னு தெரியாது, கன்சிஸ்டன்டா நல்லா போட மாட்டாரு டெத் ஓவர்ஸ் வந்தா. எனக்கு தெரிஞ்சு கைஸ் சிஎஸ்கே ஃபசல் ஃபரூக்கியை ஆப்ஷன்ஸ்ல கூட வச்சிருக்க கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபசல் ஃபரூக்கி பக்கம் போணுமா வேணாம் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த பவுலர் கைஸ் இருக்கிற பவுலர்ஸ்லயே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பவுலர் டைமன் மைல்ஸ். எஸ், SA20ல செம்மையா பவுலிங் போட்டாரு. ஆர்சிபி அண்ட் எம்ஐக்காக விளையாடும் போது கூட டீசென்டான பவுலிங்க போட்டாரு. பட் இவர்கிட்டயும் அதே பிரச்சனை கைஸ், ரன்ஸை வாரி வழங்குவாரு. பட் சிஎஸ்கே நினைச்சா டைமான் மைல்ஸ் பக்கம் போலா கைஸ், ஒரு டீசென்டான ஆப்ஷன். எஸ், ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஹென்ரி அண்ட் டைமான் மைல்ஸ் டெத் ஓவர்ஸ்ல பவுலிங் போட்டா பயங்கரமா இருக்கும் கைஸ். நீங்க நினைக்கிறீங்க டைமான்
மார்சன் மைல்ஸ் பக்கம் சிஎஸ்கே போலாமா? கைஸ் இந்த அன்சால் லிஸ்ட்லயே இருக்கிற கொஞ்சம் குவாலிட்டியான பவுலர்ஸ் பேர் இப்ப நான் சொல்லிருப்பேன். இவங்களை விட்டு சில பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்களோட பேரு சொல்ற பாருங்க கைஸ். வில் ஓரோக், டேனியல் சாம்ஸ், ஷான் ஆபட், டாம் கரன், ரிச்சர்ட் கிளீசன், ரைல் மெரடித், நேத்தன் ஸ்மித், சோ இந்த மாதிரி பவுலர்ஸும் இப்போதைக்கு இருக்காங்க கைஸ். கைஸ் நான் மறந்தே போட்டே பாருங்க, உங்களை நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க நவீன் உல்லக்க சிஎஸ்கே சைன் பண்ணலாம் ப்ரோ, நவீன் உல்லக்க சைன் பண்ணலாம் அப்படின்னு. எஸ் கைஸ் அவரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறாரு. பட் அவர் இந்த ஆப்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணாரா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு கைஸ். எஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாருன்னா சிஎஸ்கே கண்ணை மூடிட்டு கைஸ் நவீன் உல்லக் பக்கம் போகலாம். நல்ல ஸ்லோர் ஒன்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருக்காரு. தைரியமா கைஸ் இறங்கி நவீன் உல்லக் கிட்ட எல்லா மேட்சஸ்லயும் டெத் பவுலிங் கொடுக்கலாம். எஸ் அப்படி நவீன் உல்லக் இருக்கிறாருன்னா சிஎஸ்கே நவீன் உல்லக் பக்கமே போங்க, வேற பவுலர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வேணாம். கைஸ் சிஎஸ்கே இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகமே வராரு, டிஜே பிராவோ. அவர் மட்டும் சிஎஸ்கே பவுலிங் கோச்சா இருந்திருந்தா இந்த நேரத்தில் சிஎஸ்கே நீங்க எந்த பவுலரை வேணா எடுத்துன்னு வாங்க, நம்ம டிஜே பிராவோ இருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. பிகாஸ் முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே வச்சே டெத் பவுலிங் போட்டவர் அவரு. கண்டிப்பா கைஸ் வி மிஸ் யூ டிஜே பிராவோ, லாட் அண்ட் லாட் டிஜே பிராவோ. கைஸ் நாம நினைச்சது எப்போ நம்ம சிஎஸ்கே கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. எஸ் நேத்திக்கு நைட்ல இருந்து ஒரு நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் ஓட்னில் பார்ட்மன் இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் தான் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா இருப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மான நியூஸஸ் எல்லாம் வருது கைஸ். எதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னா பிஎஸ்எல்ல இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிஎஸ்எல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க. சோ டெஃபினட்டா ஐபிஎல்ல ஏதோ ஒரு டீம்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்ரோச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கைஸ் ரீசன்ட் நியூஸ் எல்லாம் வருது. அண்ட் இன்னும் முக்கியமா ஓட்னில் பார்ட்மனை சிஎஸ்கே சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ஸ்பென்சர் ஜான்சனை சிஎஸ்கே கன்ஃபார்மா சைனே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ப்ரோ எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க ஸ்பென்சர் ஜான்சனை கன்ஃபார்மா இந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கைஸ் சஞ்சு சாம்சன் வந்திருப்பாரு இல்ல நேத்திக்கு, அந்த போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் லைக் கொடுத்திருக்காரு. அண்ட் இன்னும் முக்கியமா கைஸ் நம்ம சிஎஸ்கேவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸ்பென்சர் ஜான்சன். சோ ஸ்பென்சர் ஜான்சன் தான் சிஎஸ்கே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் அப்படின்னு பார்த்தா கைஸ் அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணி இருக்காரு. அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் அங்க கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல கைஸ். பிகாஸ் அங்க கூட கைஸ் நம்ம சாம் கரன் ரூல்ட் அவுட் அண்ட் அவரு இந்த சீசன் விளையாட மாட்டாரு. ஸோ டெஃபினட்டாக இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ லைக் இதெல்லாம் வச்சு நம்மளால கன்ஃபார்ம் 100% பண்ண முடியாது. இப்போ பாருங்க கைஸ் இந்த வீடியோ நான் கரெக்டாக 1:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. லைக் நம்ம சிஎஸ்கே ரிஜிஸ்டர்ட் அவைலபிள் பிளேயர்ஸ் பூல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்துன்னு இருக்கிறாங்களாமா. அண்ட் இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு பிளேயரை கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் ரீசெண்டாக கைஸ் வந்திருக்கு இப்போதான். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்ச கைஸ் நம்ம இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி போட்டு மண்டே பிச்சுக்கிறது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஏஆர் ஸ்ரீகாந்த் இருக்கிறார் கைஸ். டெஃபினட்டா கைஸ் ஒரு சரியான பவுலரை எங்கிலிருந்தோ பிடிச்சி எடுத்துன்னு வருவாரு. ஸோ டெஃபினட்டா ஏஆர் ஸ்ரீகாந்த் மேல நம்பி இருக்கிற கைஸ் இப்போதைக்கு. ஓகே கைஸ் இப்போ நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லிஸ்க்கு யாரா இருப்பாங்க அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கைஸ் உள்ளது கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.